அது இத்தனை நாள் நம்ம ஒரு ஆன்லைன் மோட்லயே இருந்தோமா. ஆன்லைன் கிளாஸ்லாம் ஆன்லைன் மீட்டிங்ல ரொம்ப ஈஸி. 6 மணி கிளாஸ்னா 5:55க்கு லாகின் பண்ணா கூட போதும், அப்படியே பிபிடி ஐடியாவுக்கும் முடிச்சிடலாம். பட் இப்போ நம்ம பிசிக்கல் ஸ்பேஸ் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு ஆஃபீஸ்னா எவ்வளோ என்னென்ன விஷயம் தேவைப்படுன்றது நமக்கு இப்பதான் தெரியுது. அண்ட் இந்த ரன்னிங் காஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதுனா என்னன்னு இப்பதான் புரியுது. அப்ப இருந்த வரைக்கும் ஒரு லேப்டாப், ஒரு மவுஸ், ஒரு வெப்கேம் இருந்தா போதும். முன்னாடிலாம் நம்ம இந்த பசங்களுக்கு நம்ம அகாடமியில வந்தவங்களுக்கு உட்கார்ந்து வச்சு எழுத இந்த மாதிரி ஒரு பேடு கொடுத்துருந்தோம். இது ஞாபகம் இருக்கா? நம்ம இதுல யூஸ் பண்ணியிருப்போம் சின்ன வயசுல. பட் அது ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த அண்ணாச்சி சொல்ற மாதிரி மேல் வீட்டில் இருக்கா, கீழ் வீட்டில் இருக்கா, உங்க வீட்டில் இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு டேபிள் மேட் ஒன்று டெமோக்கு ஆர்டர் பண்ணியிருந்தது. அதுதான் வந்திருக்கு. சரி, நான் ரொம்ப நாளாவே இந்த மாதிரி ஒரு கேஷுவல் டாக் பண்ணணும். ஏன்னா எப்பவுமே ஸ்கிரிப்டடாவே பண்ணுவோம். ஸ்கிரிப்டட்னா என்ன டாபிக் பேச போறோம், என்னென்ன பத்திலாம் பேச போறோம் அப்படின்றத யோசிச்சுட்டு தான் உட்காந்து பண்ணணும். அதே மாதிரி கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்ட் ஆங்கிள் இருக்கும், மூவ் பண்ணால் அப்படியே ஸ்டிஃபா உட்காந்து பேசுறது. பட் இந்த வாட்டி ரொம்ப நாளா வந்து இந்த மாதிரி ஒரு கேஷுவல் டாக் கொடுக்கணும், நம்ம வந்து இந்த ஃப்ளோவில் என்ன தோணுதோ அதை பேசணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது இப்போ நடக்குது. ஸோ நான் நினைச்சேன் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஆண்டர்பனர் வாங்கணும், அதான் வந்து நமக்கு டைம் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும், நம்ம டயத்தை நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னு. கிடையாது. நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்தீங்கன்னா கூட உங்க டயத்தை நீங்க டிசைட் பண்ணி 5 மணிக்கோ 6 மணிக்கோ 11 மணிக்கோ வந்துடலாம். பட் நீங்க எப்போ வந்து இந்த ஆண்டர்பனர் ஜர்னி வரீங்களோ, அங்கே ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் 12 மணி நேரம் உழைச்சிங்கன்னா, இங்க உங்களோட பிசினஸ்க்காக நீங்க 18 மணி நேரம் கிட்ட உழைக்க என்ன பண்ணணும்? ரெடியா இருக்கணும். ரொம்ப சிம்பிள். அடுத்தவங்க ஐடியாக்கே நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உழைக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம ஐடியாவுக்கு என்ன பண்ணலாம்? இன்னும் நல்லா உழைச்சாதானே முடியும். ஒரு நிமிஷம். ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் ஒரு சென்னை பேஸ்ட் ஒரு ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்து வாங்கினோம். நல்லா இருக்கு. நான் கூட பயந்தேன் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் நல்லா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் மாட்டோம் இல்லையா? நான் ஃபர்ஸ்ட் அரோரா அகாடமி ஆரம்பிக்கிறப்போ நான் இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஸ்பேஸ் வைப்பேன், எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஒரு ஆஃபீஸ் செட்டப் இருக்கணும், இல்லை வந்து நம்மளும் இந்த மாதிரிலாம் ஒரு ஃபோரமில் நெட்ஒர்க்கிங்லாம் பண்ணுவோம்னு நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. பட் இட் ஹேப்பன். சம்டைம்ஸ் நம்ம நினச்சி பார்க்கறது கூட என்ன பண்ணுவோம், நடக்கும். இதெல்லாம் என்னோட 10 வருஷம் முன்னாடி இருக்க சரண்ட்ட போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, சரண் இப்போ நீ இதெல்லாம் ரெடி பண்ணிக்கப்பா, இந்த மாதிரி நீ ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போற அப்படின்னா நானே சிரிச்சிருப்பேன். ஏன்னா அப்படியே இருந்தது நிலைமை. ஸோ ஈஸி செட்டப் தான். மொத்தமே ஒரு 4-5 பார்ட்ஸ் இருக்கு, அதை அப்படியே ஆட் பண்ண போகிறோம். இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணவும், அண்ட் நீங்களுமே ஏதோ ஒரு பாசிவ் இன்கம் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்க, கண்டிப்பா ஒரு ஆண்டர்பிரினர் ஜர்னிக்குள்ள வரணும்னு நினைச்சிருக்கீங்கன்னா உடனே வந்துடாதீங்க. இம்மீடியட்டா வரும்போது என்ன ஆகும்னா நமக்கு அந்த ஒரு கைண்ட் ஆஃப் புரிதல் இருக்காது, எப்படி ஒரு ஆண்டர்பிரினர் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது, எப்படி வந்து ஒரு பிசினஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க என்ன பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிசினஸ் ஓரியன்டா என்ன பண்ணுங்க, மினிமம் ஒரு 4-5 வருஷமா ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணுங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் டீச்சரா ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் தான் அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸஸ் கெயின் பண்ணிட்டு என்ன பண்ண முடியும், அவங்களால வந்து ஸ்கேல் அப் பண்ண முடியும். இல்லை நம்ம வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணிடுவோம், மார்க்கெட் தெரியாமல் விழுந்துருவோம். பார்த்தீங்களா, ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப தலைகீழ ஆச்சு. ஒன்றும் இல்லை, எடிட் பண்ணிடலாம். ஆக்சுவலி எடிட் பண்ணக்கூடாது, ஏன்னா முன்னாடி தானே எடிட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து கேஷுவல் டாக்ஸ். இந்த பக்கம் மாட்டுறது, இந்த பக்கம் மாட்டிட்டேன். ஸோ இப்படி ஒரு கிளிக், இப்படி ஒரு கிளிக், இதை முன்னாடி வச்சு இந்த கம்பி எடுத்து இங்க மாட்டணும் அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு. பக்கம்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. எஸ், நம்ம இதை பத்தி பார்த்துருவோம். உங்க பாசிவ் ஏதாவது நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா அது இமீடியட்டா என்ன பண்ணாதீங்க, பர்சியூ பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரீலான்சிங்கா ட்ரை பண்ணுங்க. அப்புறம் வந்து ஒரு சாட்டர்டே சண்டே ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி பண்ணுங்க. அதெல்லாம் எப்போ சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு வந்து அந்த ரன்வே டைம், அதாவது உங்களுக்கு ஒரு 3 மாசமாவது உங்க கையில வந்து வருமானமே வரலைனாலும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய சக்தி வருதோ, அப்போ நீங்க உங்களோட ஃபுல் டைம் ஜாப் விட்டு இந்த பார்ட் டைம் வந்து ஃபுல் டைம் எடுத்து பண்ணலாம். அது ஒரு மெஹந்தி டிசைன் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு ஆரி ஒர்க்ஸ் பண்றதாகட்டும், இல்லை வந்து ஒரு பியூட்டிஷியன் ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி ஒரு அகாடமி ஆகட்டும், இல்லை யூடியூபிங் ஆகட்டும், கண்டென்ட் கிரியேஷன் ஆகட்டும், என்ன வேணா ஆகட்டும். எடுத்தோன்னே இல்லை ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா அது சஸ்டெயின் பண்ணி மேலே வரதுக்கு ஒரு பல வருஷம் ஆகும். இது உங்க கையில பைசா, நம்ம நினைக்கலாம் எனக்கு வேல்யூ இருக்கு, எனக்கு வந்து கண்டென்ட் இருக்கு, எனக்கு வந்து ஐடியா இருக்குன்னா மணி பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் ஆண்டர்பிரினர்ஷிப். உங்ககிட்ட பைசா இருந்துச்சுன்னா அது உங்களோட பிசினஸ் எங்கேயோ பூஸ்ட் பண்ணி போய் வச்சிடும். அதோட சேர்ந்துதான் உங்களோட வேல்யூ, உங்களோட கண்டென்ட், உங்களோட எப்படி சொல்ற கான்ஃபிடென்ட், மோட்டிவேஷன்லாம். ஸோ எப்பவுமே ஒரு பாசிவ்
செகண்ட் ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா ஸ்கேல் அப் பண்ணிட்டு அது வந்து எப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வருதோ அப்போ மட்டும் நீங்க வந்து வாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் இப்படிதான் நம்ம வந்து இனிமேல் நிறைய கேஷுவல் டாக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அகாடமிக்குள்ள சேர்ப்போம். ஏன்னா அப்பதான் வந்து ஒரு அகாடமி ஃபுல்ஃபில் ஆகும். என்னைக்குமே வந்து எல்லாம் ரெடி ஆனாதான் நான் வந்து அகாடமி ஸ்டார்ட் பண்ணுவேன்னா இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்றப்போ என்கிட்ட இந்த டேபிள் சேர் கூட முழுசா கிடையாது. பட் அப்படியே ஓகே இட் கேம் டுகெதர். எப்பவுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 100 ஸ்டெப் தெரிஞ்சாதான் நான் வந்து அடி எடுத்து வைப்பேன் அப்படின்னா நம்மளால நடக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுத்து வச்சோடனே செகண்ட் ஸ்டெப் வரும். செகண்ட் ஸ்டெப் எடுத்து தேர்ட் ஸ்டெப் அதுவா வந்து உங்க முன்னாடி வந்து நிற்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கேஷுவல் டாக்ஸ் நம்ம நிறைய பண்ண போறோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக்ல பண்ணணும், இதை பத்தி நீங்க பேசினா நல்லா இருக்கும், இதை பத்தி எனக்கு ஒரு சின்ன டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க, நம்ம அதை பத்தியும் பேசலாம். So this is Sharan signing off for Aurora Academy from Madurai.